ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? யூகேல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? எஸ்பெஷலி அகாமடேஷன். இன்னைக்கு நம்ம ஃபுல் டீடைல்டு யூகே ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் டூர் பண்ண போறோம். ஏங்க நாளா போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? If you are planning to study in UK, this video is gonna be a survival guide. So skip பண்ணக்கூடாது. இந்த பில்டிங் தான் இப்போ என்னோட ஹோம் அவே ஃப்ரம் ஹோமா மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்த டைம்ல ரொம்ப நர்வஸா இருந்தேன். ஐயோ எப்பரா நம்ம இருக்க போறோம், எந்த ஊர் யாருமே தெரியாது, எப்படி இருக்க போறோம்னு நினைச்சேன். பட் இப்போ என்னோட கம்போசனா மாதிரி இருக்கு. அடுத்து யூகேல வந்து செக்யூரிட்டிக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இங்கே உங்களுக்கு வித்தவுட் கீ கார்டு இல்லாமல் யாருனாலையும் உள்ள வர முடியாது ரேண்டமாக. ஸோ பேரண்ட்ஸ் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா பயப்பட வேணாம். உங்களுக்கு செக்யூர் டோர்ஸ் இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது. நைட்டில் லேட்டாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து செக்யூராக தான் இருக்குது எல்லா சிஸ்டமுமே. ஸோ யாரும் பேனிக்க வேணாம். உங்களுக்கு யூனிவர்சிட்டியோட ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கிறது வந்து அகாமடேஷன் தான். இங்கே தான் நீங்கள் வந்து நிறைய கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், பட் எல்லாரும் கூட நீங்கள் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமு. நீங்கள் அப்படி அகாமடேஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரூம் இருக்குது. அது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டுடியோ அப்படின்னு என்னன்னா உங்களுக்கு நேராக தெரியுது பாருங்க ஒரு பில்டிங்கு. இங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாத்ரூம் ப்ளஸ் ஒரு பெட்ரூம் ப்ளஸ் கிச்சன் மூணுமே ஒரே இடத்துல இருக்கும். ஒரே ரூம்குள்ள உங்களுக்கு இந்த 3 இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ரேட்டு. அடுத்து வந்து என்ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஷூட் அப்படின்னு என்னன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். மூணாவது வந்து நான் இன்ஷூட்னா என்னன்னா நீங்க ஒரு ஃபிளாட்ல வந்து ஒரு 6 பேர் இருப்பீங்க. 6 பேருக்கு வந்து 2 பாத்ரூம் பிளஸ் ஒரு காமன் கிச்சன் இருக்கும். உங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. நீங்க அந்த மூணாவது சொன்ன பாத்தீங்களா நான் இன்ஷூட், அதே நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நிறைய காசு இருக்கு, எனக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா இன்ஷூட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டுடியோலாம் தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு கிச்சன் 6 பேருக்கு போதுமான அளவுக்கு பெரிய கிச்சனாவே இருக்கும். அதை டீட்டெயிலாக உள்ள காட்டுறேன் எப்படி இருக்கும்னு அப்படின்னு. அடுத்து இதுதான் வந்து காமன் ஏரியா. உங்களுக்கு வந்து டிவி இருக்கும், அப்புறம் விளையாட இன்டோர் கேம்ஸ் இருக்கும், ஸ்நாக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஒரு டைம் கூட நான் விளையாண்டது இல்லை. அடுத்து உங்களுக்கு இதுதான் வாஷிங் ஏரியா. நம்ம அங்கே இருக்க மாதிரி நமக்கு துவைக்கிறதுக்கள் அப்பெல்லாம் எதுவும் இருக்காது. நம்ம இங்கே லாண்ட்ரிலேயே வந்து நம்ம பே பண்ணி தான் இது பண்ணணும். உங்களுக்கு இந்த சிஸ்டம் கட்டுதா, இதுலேயே வந்து உங்களுக்கு வாஷிங்க்கு வந்து ஒரு 3.6 பவுண்ட்ஸ் இருக்கும், ட்ரையிங்க்கு வந்து ஒரு 2 பவுண்ட்ஸ் 3 பவுண்ட்ஸ் சம்திங் இருக்கும். எனக்கு அந்த எவ்வளோ ஞாபகம் இல்லை சரியா. உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். எப்போவுமே இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும் சில டைம், பட் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது, என்னன்னு தெரியல. நிறைய பேர் போட்டிருப்பாங்க போல. நீங்கள் யூகேல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சைக்கிள் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா வாங்குறது ஓகே தான், பட் அது நீங்கள் பத்திரமா பார்த்துப்பீங்களான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் எவ்வளோ தான் சேஃப்டியாக வச்சுருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போயிடுவானுங்க சைக்கிளை தனியாக. சரி வாங்க நம்மளோட ஃப்ளாட்டுக்கு போகலாம். நமக்கு இங்கே லிஃப்ட் கிடையாது இந்த அகாமடேஷனில். பக்கத்து அகாமடேஷனில் லிஃப்ட் இருக்குது. இந்த அகாமடேஷன் லிஃப்ட் கிடையாது. நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். நம்ம தான் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். 2 hours later. கடைசியாக நம்மளோட ஃப்ளாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். 84 to 90 தான் நம்மளோட ஃப்ளாட்டு. ஸோ உள்ளே போகலாம். உங்களுக்கு ஆக்சுவலாக இங்கேயும் வந்துட்டு கீ போட்டால் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் கேட்டு அதை வந்து ரிமூவ் பண்ண வச்சோம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் சாவி போட்டு திறக்க முடியல. அதை கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி இது பண்ணோம். இல்லைனா இதுக்கும் வந்து தனியாக சாவி போடுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைமும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிச்சன் போகலாம். 6 பேருக்கு வந்து காமனான ஒரு கிச்சனு, பட் பார்க்க நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. எப்போவுமே வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் சமைச்சோன்னே அந்த இடத்த க்ளீன் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அப்புறம் பார்க்கவே ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். அப்புறம் உட்காந்து சாப்பாடுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கும். உங்களுக்கு ஹீட்ரு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். காமனாக கிச்சனும் பெட்ரூம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மைக்ரோவேவு, ஃப்ரிட்ஜு, நம்ம இங்கே 6 பேர் இருக்காங்காட்டி உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி 6 பேர்த்துக்கு. ஸோ மேக்ஸிமம் இது வீக்கெண்டுங்காட்டி இன்றைக்கி எல்லாரும் பொருளும் முடிஞ்சிருக்கும். யாருக்கிட்டையும் பர்ச்சேஸ் பண்ணல. பால் வேணால் வந்து அப்படியே இருக்குது. இங்கெல்லாம் நமக்கு பாக்கெட் பால்லாம் கிடையாது. நம்ம கேனில் வாங்கிட்டு வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ஃப்ரிட்ஜில். வேணுங்கிறப்ப எடுத்து குடிச்சிக்கலாம். குட்டியாக ஒரு டைனிங்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் தான் யூகேல. மேக்ஸிமம் நம்ம ஐயோ கேஸ் ஆஃப் பண்ண வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற கவலை எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாமே எலக்ட்ரிக்கல்ங்காட்டி இது வெடிக்குன்னு சொல்கிறானுங்க. ஆனால் எப்படின்னு நான் பார்த்ததில்ல இது வரைக்கும். வெடித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. அதுக்கப்புறம் இங்கே கிரில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இது இருக்குது. அப்புறம் இதுதான் வந்து நம்மளோட கபோர்டு. மேலே ஒன்று கீழே ஒன்று, எல்லாத்துக்கும் ஒரு கபோர்டு. இங்கே 6 பேர் இருக்கங்காட்டி எல்லாத்துக்கும் மேலே ஒரு கபோர்டு கீழே ஒரு கபோர்டு கொடுத்துருவானுங்க. நம்ம இன்னும் கிராசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும். இது அப்புறம் எங்கள் அம்மா வந்து பணியாரக்கல் தோசைக்கல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. இது இல்லாமல் எனக்கு வந்து தனியாக நம்ம அந்த கத்தி வைக்கிறதுக்கெலாம் தனியாக ஒரு இது ரேக் எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும். அவ்வளோதாங்க. கிச்சன் இவ்வளோதான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்ததாக வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே ஹாட் வாட்டர் வந்து 24/7 எப்போவுமே நமக்கு இருக்கும் ஹாட் வாட்டர்.
விண்டரில் அதான் நமக்கு லைஃப் சேவரு. யூகேல கோல்டு வெதர் இருக்கங்காட்டி ஹாட் ஷவர் வந்து லக்ஸுரின்னு சொல்ல முடியாது, அது வந்து சர்வைவல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே சைடில் வந்து டேப்ஸ் இருக்காது. இங்கே 6 பேர் இருக்கங்காட்டி நமக்கு 2 பாத்ரூம்ஸ் இருக்கும். ஸோ 6 பேருக்கு 2 பாத்ரூம் ஓகே தான். உங்களுக்கு எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் பாத்ரூம்ஸ் எப்போவுமே. அதுவும் இல்லாமல் நம்ம என்னதான் வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாலும் இங்கே ஸ்டில் நம்ம வந்து கல்ச்சர் தான், அது நம்மளை விட்டு போகாது. நெவர் ஃபர்கெட் தி ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அடுத்து நம்ம ரூம் பார்க்கலாம். நம்ம ரூம் வந்து 88. நமக்கு ஒரு ஃபேன்சி நம்பராக கொடுத்துட்டானுங்க. உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு கபோர்ட் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உனக்கு என்னப்பா யூகேல இருக்க ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த 25 kg சூட் கேஸில் வச்சு கொண்டு வரும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணி எனக்கு மட்டும் தான் தெரியும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வரும்போது. பட் இன்னொன்று சொல்லணும்னா, நீங்கள் வந்து படம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள், அவருக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்கு மட்டும் போகாதீங்க. ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் பின்பற்றி போகணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் அவர் ஃபேனாக இருக்கலாம், ஓகே, நீங்கள் வந்து அவரோட கண்ணியாக இருக்கலாம், பட் அவர் வீட்டு பண்ணியாக மட்டும் இருக்காதீங்க. பிகாஸ் உங்கள் லைஃப் இருக்குது, உங்கள் லைஃப் நீங்கள் பார்க்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? வேணா ஓகே, நவ் சீரியஸ் டாக். அக்காமடேஷன் யூகேல எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இந்த ரூமே வந்து 80 pounds per week. பட் யூஸ்வலாக உங்களுக்கு வந்து இது ரெண்ட்லேயே வந்து ஒய்ஃபை, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ஹீட்டிங் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ பில்ஸை பற்றி கவலை நமக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா பட்ஜெட் பிளான் பண்ணி ரூமை ஷேர் பண்ணிக்கோங்க, ஒரு தப்பும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோட் வரும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புது கண்ட்ரி, புது கல்ச்சர், புது பீப்புள். சம்டைம்ஸ் லோன்லியாக ஃபீல் ஆகும், சம்டைம்ஸ் ப்ரௌடாக ஃபீல் ஆகும். பட் ஸ்லோவாக இந்த ரூம் தான் நமக்கு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் ஆகிடும். இந்த ஸ்மால் ஸ்பேஸில் தான் நம்ம க்ரோ ஆகிறோம், ரெஸ்பான்சிபிள் ஆகிறோம், இண்டிபெண்டன்ட் ஆகிறோம். இது வெறும் ஜேர்னி மட்டும் கிடையாது. நம்ம வந்து ஃப்ரம் பீயிங் டிபெண்டன்ட் டு பிகமிங் இண்டிபெண்டன்ட், ஃப்ரம் பீயிங் ஸ்கேர் டு பிகமிங் கான்ஃபிடென்ட். இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? பாய்ங்க, வீடியோ முடிஞ்சு. நல்லா இருக்க போற, எனக்கு நல்லதே நடக்கும், என்னை சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும். வணக்கம்.